சிவபெருமான் சைவ சமயத்தின் தலைமைத் தெய்வமாக விளங்குகிறார். அவரது பெருமை பலவிதமானதாகவும் அதில் சில முக்கிய அம்சங்கள்: ஆதி மற்றும் அந்தமில்லாதவர். சிவபெருமான் ஆதி அந்தமில்லாதவர் எனக் கூறப்படுகிறார். அவர் படைத்தலும் அழிப்பதையும் கொண்ட தெய்வமாக விளங்குகிறார். அனைவருக்கும் அருளை வழங்கி அவர்களை காப்பாற்றுபவராக கருதப்படுகிறார். பஞ்ச கிருத்யம் 5 கடமைகள். சிவன் 5 முக்கிய கடமைகளை கையில் கொண்டுள்ளார். சிருஷ்டி படைத்தல், உலகத்தை உருவாக்குவது. ஸ்திதி பாதுகாத்தல், உலகத்தை பாதுகாப்பது. சம்ஹாரம் அழித்தல், உலகத்தை அழித்து மீண்டும் உருவாக்குவது. துரோபவம் மறைத்தல், மாயையின் மூலமாக உலகை மறைத்தல். அனுக்கிரகம் அருள், தனது பக்தர்களுக்கு அருள் செய்வது. நடராஜர் சிவன் நடராஜர் என அழைக்கப்படுகிறார். அவர் உலகின் ஒவ்வொரு அசைவுக்கும் காரணமாகியவர். அவர் நர்த்தனம் உலகின் அனைத்து செயல்பாடுகளையும் குறிக்கிறது. அவரது தாண்டவம் படைப்பும் அழிப்பும் அடங்கிய ஒற்றுமையை வெளிப்படுத்துகிறது. அருளாளர் சிவன் அனைவருக்கும் கருணையால் அருள் புரிபவர். அவரது பக்தர்களின் மனோபாவங்களையும் தேவைகளையும் அறிந்து அவர்களுக்கு உதவியவர். சடாயி சிவன் தனது ஜடாமுடியில் கங்கை நதியை அடக்கியவர். இதனால் அவரது பெயராக சடாயி, ஜடைகளை கொண்டவர், பிரபலமாக உள்ளது. திருநீறு சிவன் திருநீரை சிவபெருமானின் அடையாளமாகக் கொண்டு அதை பூசுவதன் மூலம் பக்தர்கள் சிவன் அருளை பெறலாம் என நம்புகிறார்கள். திருநீறு எளியவனின் மகிமையை எடுத்துக் காட்டுகிறது. பஞ்ச முகங்களும் சத்யோஜாதம் பச்சை நிறத்தை ஒத்தவர், மகா பிரளயத்தின் போது உருவாகியவர். வாமதேவன் சிவபெருமான் காயை குணமாக்கும் சக்தியுடையவர். அகோரம் பயத்தை துடைக்கும் சக்தி கொண்டவர். தத்புருஷன் ஆத்மாவை புரிந்து கொள்பவர். ஈசானன் அறிவின் அடையாளமாக இருப்பவர். கைலாயம் சிவபெருமான் கைலாசத்தில் தனது சக்தியுடன் பார்வதி தேவியுடன் வாழ்பவர். கைலாசம் அவரது தெய்வீக தகுதியின் திருவிடம் எனக் கருதப்படுகிறது. பசுபதி சிவன் அனைத்து உயிர்களையும் தனது பக்தியால் கட்டுப்படுத்துபவர். பசுபதி என அழைக்கப்படுகிறார். அது அவரின் பொதுவான பரிமாணத்தை பிரதிபலிக்கிறது. சிவபெருமானின் தெய்வீக குணங்களையும் மகிமைகளையும் போற்றி அவரை வழிபடுகின்றன.